பாப்பரசரின் இலங்கை விஜயம் தொடர்பில் கொழும்பில் இன்று தெளிவுபடுத்தப்பட்டது. இலங்கை கத்தோலிக்க சபை இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது. பாப்பரசரின் இலங்கை விஜயத்துக்கான ஊடக மற்றும் தகவல் அலுவலகத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை சிறில் காமினி உள்ளிட்ட குழுவின் பிரதிநிதிகள் பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். கத்தோலிக்க சபாව තුළ මේ සඳහා සූදානම් වීම සඳහා இந்த நடவடிக்கையின் தயார்படுத்தலுக்காக கத்தோலிக்க சபையின் 14 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பாதுகாப்பு, கண்காணிப்பு நடவடிக்கைகள், போக்குவரத்து, நிதி ஆகிய விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசாங்கத்தில் அமைச்சு மட்டத்திலும் குழு ஒன்று உள்ளது. அனைத்து அமைச்சுக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி பலர் கலந்து கொண்டுள்ளனர். எமது சபை சார்பிலும் அந்த குழுவில் இணைந்து கொண்டுள்ளனர். සභාව පැත්තෙන් මේ කමිටු එකට එකතු වෙලා සූදානම් වෙනවා. මේ ගමන இந்த விஜயத்தை பிற்போடவோ அல்லது இந்த விஜயத்தை ரத்து செய்வதற்கான எவ்வித திட்டங்களும் எம்வசம் இல்லை. அவரது விஜயம் நிச்சயம் நடைபெறும். 13ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை அவர் இலங்கை விஜயத்தை மேற்கொள்வார். பாப்பரசரின் இலங்கை விஜயத்தினை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட பாடலும் இன்று வெளியிடப்பட்டது.